எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள்கான வேகன்சி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப பல்க் வேகன்சி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25,487 வேகன்சி. இதில் மேலுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 23,500 வேகன்சி கிட்ட, ஃபீமேலுக்கு வந்து 2,020 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் வந்து இந்த டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேகன்சி வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி சசஸ்திர சீமா பல், அதுக்கப்புறமா வந்து இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸு, அசாம் ரைஃபிள்ஸு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப், மொத்தம் வந்து 7 இதில் வந்து 7 டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேரெக்ட் லெவல் 3ல் வருது. லெவல் 3 பட் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 3னா உங்களுக்கு சேலரி வந்து நல்லாவே இருக்கும். ரயில்வேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12th லெவல் ஜாபில் கிளியர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு லெவல் 3ல் வரும். சரிங்களா? 10th லெவலில் வந்து லெவல் 1 தான் கொடுப்பாங்க. பட் இந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து டேரெக்ட் லெவல் 3ஏ வந்து கொடுத்துட்றாங்க. எப்படி ரயில்வேல வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கொடுப்பாங்களே, அந்த போஸ்டிங்க்கு வந்து ஈக்குவல் இது. சரிங்களா? ஆர்பிஎஃப் வேகன்சிலாம் அப்ளை பண்ணணும், அப்படி யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணுன்னு நினைக்கிறவங்க இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். வேகன்சியுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு 18 வயசு ஆகிருக்கணும், மேக்ஸிமம் 23. அதே நீங்கள் வந்து ஓபிசியில் வரீங்கன்னா 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன், வெறும் 1 hour எக்ஸாம் நடக்கும், சிபிடி. சரிங்களா? என்னென்னா மேக்ஸு, ரீசனிங்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்த ஜிஎஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஒரு 20 மார்க், இதெல்லாம் சேர்த்து 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது. இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து மெடிக்கலு. இவ்வளோ தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விமன் எந்த கேட்டகரியில் லேடிஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ரிமைனிங் உள்ள எல்லாருக்குமே வந்து வெறும் 100 ரூபா தான் எக்ஸாம் ஃபீஸு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி ரொம்பவே நல்லாயிருக்கு. போஸ்டிங் சூப்பர் போஸ்டிங்கு. உங்களுக்கு இனிஷியலாகவே குறைஞ்சது கம்மி நான் சொல்கிறேன் 50,000 ரூபா சேலரி வந்து வரும். அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வேணும்னா நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணிடுறேன். ஃபர்தராக இந்த எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்மளை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து இந்த எக்ஸாம் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன், உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். சரிங்களா? டீட்டெயிலாக. பை மக்களே, டேக் கேர்.